நீ ஏன் ஓடலேன்னு கேட்டார். அவன் பதில் சொன்னா, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே. மிதிலாயாம் பிரதீப்தாயாம், மிதிலை எரிந்தா என் ஆத்மாவன் அது. என் ஆத்மாவை எரிக்கவும் முடியாது, நனைக்கவும் முடியாது, உலர்த்தவும் முடியாது. கேட்டு இருக்கேன் உன் இடத்துல. என் ஆத்மா இல்ல, எந்த ஆத்மாவையும் எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது. மிதிலை எரிஞ்சா எனக்கு என்ன போயிட்டு இப்போ அப்படிங்கிற எண்ணத்தோட உட்கார்ந்துட்டானான் ஜனகர். இவர் திரும்ப ஒரு பார்த்தார் யாஜ்ஞவல்கர், பார்த்தீங்களா, இந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் அவன் வந்தப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ஆத்ம ஞானம் கை வந்த சொல்லியோ. அப்ப இவ்வளவு தூரம் இந்திரியத்தை அடக்க தெரிஞ்சிருக்கு. இந்திரியங்களை அடக்கினவனுக்கு எது வழி? ஞான யோகம் வழி. அப்ப ஞான யோகத்துல அவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரிய சொல்லியோ. அப்படிப்பட்டவன் கூட கர்மணைவிக சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா. அவனும் கர்மயோகத்தால தான் சித்தி அடைந்தானே தவிர ஞான யோகத்தை அவனும் பின்பற்றவில்லை அர்ஜுனா. அப்படின்னா ஒரு சின்ன குத்தல் இந்த இடத்துல. என்ன குத்தல்னா, ஜனகனை பத்தி சொல்றேங்கிறதுக்காக நீ தலையாட்டாதே, அந்த அதிகாரம் உனக்கு இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதிகாரம் இருக்கிற ஜனகனுக்கே இதுதான் பாடுன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இந்திரியங்களை அடக்க உனக்கு ஏது இப்போ? இல்லன்னா சண்டை போடுறேன்னு வந்திருப்பியா? இல்லன்னா இத்தனை பேச்சு எங்கிட்ட தான் பேசுவியா? ஒண்ணுமே நீ பேசியிருக்க மாட்டேன். எப்ப இத்தனையும் பேசுறியோ உனக்கு அதுக்கெல்லாம் யோகியத்தை கிடையாது அர்ஜுனா. ஒழுங்கா கர்மயோகத்தை சமாச்சாரம் பண்ணு. அவருக்கு சொன்னேனேங்கிறதுக்காக நீ பார்க்காதே, உனக்கு அது யோகியதை கிடையாது. அசக்தா கர்மணைவகி சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயா. சிஷ்டாச்சாரம் ஆண்டாளும் பாசுரத்திலே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் 26வது பாசுரம். முதல்ல ஒரு பிரதிஜை பண்ணிட்டா, கடைசியா பிரதிஜையை முடிச்சுட்டா ஆண்டாள். முதல்ல பிரதிஜை என்ன? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிச்சகள் கேளீரோ பார்க்கடருள். பையத்து இன்ன பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறண்ணி உகந்து சொல்லச்சேவே ஆண்டாள் தானும் என்ன சாதிக்கிறார்? செய்யாதன செய்யோம், செய்யாததை செய்ய மாட்டோங்கிறா. ஆனா பாட்டுல யாரு செய்யாதனன்னு இல்லை, எங்க பூர்வாச்சாரியர்கள் செய்யாததை நாங்க செய்ய மாட்டோம். அதாவது ஆண்டாளுக்கு முன்னாடி பல ஆழ்வார்கள்லாம் பிறந்திருக்காளோ இல்லையோ, அவ போகாத வழியில நான் போக மாட்டேன். எங்க பெரியாழ்வார் என்ன வழி காட்டினாரோ அந்த வழியிலே தான் செல்வேன். அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே உபதேசத்தினாலே மணவாளவர்கள் சாதித்தார். பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள் முன்னோர் மொழிந்த முறை தப்பவே மாட்டா. இதேதான் உபதேசரத்னமாலையில மற்றொரு பாசுரம். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். யார மூர்க்கர்னு சாதிக்கிறார் சுவாமி? இப்ப முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு, முன்னாடி பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காளோ அதை நன்னா கேட்கணும், முறை மாறாம கேட்கணும். என் தாப்பனார் சொல்லுவார், இந்த காலை கீழே வச்சா இந்த இடத்துல ஒரு முண்டு இருக்கும் இல்லையோ, இது எவ்வளவு காய்ச்சிருக்கோ அத்தனை ஞானம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம்னு வரும். அது காய காய கீழே கட்டாந்தரையில உட்கார்ந்து உட்கார்ந்து பூர்வாச்சார இடத்துல காலக்ஷேபம் பண்றோம் இல்லையோ, ஆச்சார இடத்துல எத்தனைக்கு எத்தனை கேட்டு இருக்குமோ அந்த காய்ப்புல தெரிஞ்சிருமா. அது மழமழான்னு இருந்தா இவன் ஒன்னும் தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். ஆக பூர்வாச்சாரியர்கள் சொல்ல முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு, முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே. அவன் சொல்லிக் கொடுத்த வழியில திரும்பி சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எனக்கு இந்த அர்த்தம் தோணித்துன்னு சொன்னாலே அவ்வளவுதான். அன்னிலே நான் உபன்யாசம் பண்ண வரவே முடியாது. பூர்வாச்சாரியர்கள் சொன்ன அர்த்தத்தை திரும்ப சொன்னாதான் இவன் உபன்யாசகன். இவன் எனக்கு தோணித்துன்னு நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இல்லையோ, இவன் எல்லாம் பூர்வாச்சாரிய சுரட்சத்தனே அன்னு தன் பின்னோர்ந்து தாமதனை பேசாதே இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர். அவ சொன்னதை திரும்பி சொல்லாது கூட ஆச்சரியம் இல்லை. என்ன தெரியுமா சொல்லிட்டு போடுவான்? தனக்கு தோணினதை சொல்லிவிட்டு இதத்தான் அவர் சொல்லி கொடுத்தாருன்னு பேர வேற வச்சிருவான். இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். சொன்னத்தை திரும்ப சொல்ல வேண்டும், கிளிப்பிள்ளைய போல சொல்லணும். சில பேர் தோணு சொன்னதையே திரும்பி சொல்லிட்டா எத்தனை நாள் சுவாமி கேட்கறதுன்னு கவலையே பட வேண்டாம். 1000 வருஷம் சொல்றதுக்கு அத்தனை எழுதி வச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள். எத்தனை அர்த்தம் சொன்னத்தை சொல்றதுக்கே நாழி போறல. இப்ப நாமே கீதையை பாக்குறோம். உண்மையா அந்த கீதையை தாத்பரிய சந்திரிகை வச்சு நான் அனுபவிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? இப்போ அடிய இன்னும் 5 நாள் உட்காந்து சொன்னா கூட முதல் 4 ஸ்லோகமே தாண்டி இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஏதோ சொல்றோம். உபன்யாசம்ங்கிறதுக்கு வந்தோம்னா எதை சொல்லணும்ங்கிறத நாம யோசிக்க தேவையில்லை. இப்போ எதை விடணும்னு யோசிச்சுட்டே இருந்தா போறோம். இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது இப்போ தாத்பரிய சந்திரிகையில என்னென்ன வாக்கியங்கள் இருக்குன்னா, நாழி எடுத்து இதை விட்டுடலாம், நாழி எடுத்து இதை விட்டுடலாம், இப்படித்தான் மேல மேல போயிட்டு இருக்கே தவிர எதை சொல்லணும்னு யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ அத்தனை அர்த்தங்களை வருஷித்து வச்சிருக்கா பூர்வர்கள்லாம். நீங்களே ஆழ்வார் பாசுரத்துல பார்த்திருந்தா தெரியும். கையில கிளி வச்சுப்பா ஆழ்வார்கள்லாம். பராங்குஷ நாயிக்கா, பரகால நாயிக்கா, இவெல்லாம் கையில கிளி வச்சுப்பா. திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வளப்பரிய வாரமுதை
அரங்கமேய வந்தனனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்த திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. கையில பரகால நாய்க்கு திருவங்கியாழ்வார் கிளி வச்சுருக்கார். அவர் ஏதேதோ திருநாமங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அந்த கிளி திரும்ப திரும்ப சொல்லித்தான். முளைக்கதிர் அது முளைக்கதிர்னு சொல்லித்து. குறுங்குடியுள் முகில் அது குறுங்குடியுள் முகில்னு திரும்ப சொல்லித்து. ஆழ்வார் சொன்ன ஒரு திருநாமத்தையும் அது திரும்ப சொல்லி சொல்லியோ. உன்னை வளர்த்ததுனால எனக்கு பேரு கிடைச்சுடுத்து. நல்ல வேளை உனக்கு தயிர் படம் சோற்றுடு பால் இன்னடிச்சிலும் தந்து எல்லாம் கொடுத்தேன்னு இல்லையோ. சொன்னத்தை திரும்பி சொல்லிட்டே எனக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு திருவங்கியாழ்வார் கிளியை விழுந்து சேவிச்சு விட்டார். கிளியை சேவித்தார். வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்கிளிய கைகூப்பி வணங்கினாளே. அப்ப ஆச்சாரியன் எப்ப ஆனந்தப்படுறான்? சொன்னத்தை திரும்ப சொன்னா ஆனந்தப்படுகிறான். முன்னோர் மொழிந்த முறையின்படி நடக்கணுமே தவிர நாம நடப்பது கூடாது. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாள். இந்த பாசரத்திலே இதே ஆண்டாள் பாசரம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. இளங்கிளி கிளிகிளிய பத்தியே சொல்றா. ஏன் எந்த ஆழ்வாரும் குயில் பாடுறாப்புலேன்னு சொல்ல மாட்டேங்கிறா? குயில் தானே நன்னா பாடும். கிளி தொண்டை நன்னா இருக்கவே இருக்காது. அது கரகரா கரகரான்னு ஏதோ தகரத்துல ஆணி வச்சு கீறின மாதிரி பேசும் கிளி. இப்படிதான் கிளி பேசும். குயில் தானே அழகா பாடும். ஆனா ஆழ்வார்கள் பாசுரத்துல ஏன் குயில சொல்லாம கிளியே சொல்லிட்டு இருக்கா? காரணம், குயில் தானே பாடும், கிளி சொன்னத்தை திரும்ப சொல்லும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையோ. கிளிக்கு தனக்கா பேச தெரியாது. தன் தலைவி எதை சொல்லி கொடுக்கிறாளோ அதைத்தான் திரும்ப சொல்லும். ஆனா குயில் தானே ராகத்தை வச்சு பாடிடும் இல்லையோ. அதனால குயில ஒத்துக்கவே மாட்டா சம்பிரதாயத்திலே. எல்லே இளங்கிளியே கிளியை வளர்த்ததனால் மடக்கிளியை வளர்த்ததனால் பயன் பெற்றேன். முன்னோர் மொழிந்த முறையை திரும்பி நடக்கிறது ரொம்ப முக்கியம். சிஷ்டாச்சாரம் ரொம்ப முக்கியம். அதத்தான் கண்ணன் இது நான் சொன்ன வாக்கியம்னு அர்ஜுனா நீ நம்ப வேண்டாம். ஜனகரே இதை ஆச்சரித்துள்ளாரே. ஜனகரே இதைத்தான் பின்பற்றியுள்ளார். இதுக்காகவான நம்பு. ஏன்னா ஆப்தருல்ல ஜனகர். நான் போய் சொன்னாலும் சொல்லுவேன். எனக்கு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துள்ளாம இல்ல. இப்ப இவன் இத்தனையுமே ஒருவேளை பொய்யோனுமோ. மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாளனை ஏலா பொய்களுரைப்பானே இங்கே போத கண்டீரே. நம்ம மொத்த கீதையும் ஞானி இவன் பொய்யா பேசிட்டு போயிருந்தானே என்ன பண்ண சந்தேகம் வருமோ இல்லையோ. நான் சொன்னதுக்காக நீ நம்ப வேண்டாம். ஜனகாதயா ஜனகர் சொன்னாருங்கிறதுக்காக நம்பு. எதுக்கு பெத்த நாளி சொல்றேன்னா நமக்கு முன்னோர் மொழிந்தது ரொம்ப முக்கியம். அவர்கள் குரு பரம்பரை அப்ப எவ்வளவு முக்கியமாடுறது. இப்போ குரு பரம்பரைன்னு வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேரை கேட்டா என்ன சொல்லுவா? அதெல்லாம் ஏதோ சாமானியர்களுக்குன்னா நாங்கெல்லாம் கீதை கேட்கறான்வா. ஏன்னா கீதை கேட்கறவன்னா ரொம்ப வசத்தின்னும், குரு பரம்பரை கேட்கறதா இருந்தா அது ரொம்ப தாழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருப்பார்கள். சாஸ்திரம் எல்லாத்தையும் மீமாம்சை தர்க்கம் வியாக்கரணம் நியாயம் மொத்தமும் படித்து உபனிஷத்தெல்லாம் காலக்ஷேபம் பண்ணி பிரம்மசூத்திரம் காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணி அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாசுரங்களுக்கு வர்றதுக்குள்ளேயே பாதி ஜென்மா எனக்கு முடிஞ்சு போடும். அந்த கீழே இருக்கிற காலக்ஷேபத்துலதான் கீதை. அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாசுரம், அதுக்கப்புறம் ரகசியத்திரயம், அதுக்கப்புறம் பூர்வாச்சாருடைய கதையான குரு பரம்பரை. அதுதான் கடைசி நிலை. அந்த நிலையை தெரிஞ்சினவன் மோட்சத்துக்கு போறானே தவிர இந்த கீதையை தெரிஞ்சா தெரிஞ்சுட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். எத்தனை தூரம் நாம பண்ணிட போறோம்? இந்த கீதை அறிந்திருக்கிற ஆச்சாரியன் எப்படி நடத்தினானோ அவனுடைய நடத்தை நமக்கு முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு நமக்கு எந்த கட்டம் வந்தாலும் எது வழிகாட்டும்? பூர்வாச்சாரியர்களுடைய வாழ்க்கை. அதனாலதான் குரு பரம்பரை ரொம்ப முக்கியம் பெறுகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே. ஆழ்வார்களிடத்திலே ஆரம்பிச்சு கடைசி ஆச்சாரியன் வரைக்கும் விடாம எப்படி வாழ்ந்தா சின்ன சின்ன விளக்கம் கூட கொடுத்திருக்கோம். அவர் தும்மினா எழுதிருவா, அவர் இருமினா எழுதிருவா, அவர் ஓடினா எழுதிருவா. சுவாமி என்னைக்கோ இருந்தவர் இருமினா தும்மினா எனக்கு என்னன்னா அர்த்தம் இருக்கவே தானே எழுதி வச்சிருக்கா. வேற இல்லாம எழுதி வச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள்லாம். நம்ம விட அவளுக்கு பொழுதே கிடையாது. அவ பண்ணிருக்கிற வேலையை பார்த்தா நம்ம எல்லாம் பேசாம இருக்கணும்னு தான் சொல்லணும். இப்போ அத்தனை எழுதி வைத்தவா என்னத்துக்கு எழுதியிருக்கான்னா இதனால இவனுக்கு ஒரு பயன் கிடைக்குங்கிறதுக்காக. ஒரே ஒரு கதை சொல்றேன். ஸ்ரீ பரதாழ்வான் ராமனை சித்திரக்கூட்டத்துல பாக்குறதுக்காக போனான். திரும்ப நாட்டுக்கு அழைச்சின்னு வரணுங்கிறதுக்காக நான் பிரார்த்தித்துட்டு வரேன். சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கருத்து மர்கசி. என்ன சிஷ்யனா வச்சுக்கோ தாசனா வச்சுக்கோ, திரும்ப மட்டும் நீ நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு கேட்கறதுக்காக பரதாழ்வான் போனான். விழுந்து சேவிச்சான். ஆர்ட இத்தியுக்துவா சகிருத்தீனன் புனர்னோவாச்ச கிஞ்சன. பேச்சே பேச முடியல. நான் தழுதழுக்க உட்கார்ந்துட்டான் பரதன். ராமனுக்கு தகப்பனார் போனதுன்னு தெரியாது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆலேங்கிறதுன்னு தெரியாது. இந்த ரெண்டுமே இவனுக்கு செய்தி தெரியாது இல்லையோ. இவன் நினைச்சிருக்கா தாப்பனார் இருக்கார், பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு ராமனுடைய நினைவு. இப்போ அதனால இவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். பரதா ராஜா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறியா? எப்படி நடந்துக்க? 32 கேள்வி. 1 இல்ல 2 இல்ல. ராமன் வரிசையா கேட்கறான். ராஜா எப்படி நடந்துக்கணும் யாரான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்தை எடுத்து பாருங்க. ஸ்ரீராமாயணத்திலே வரிசையா தெரிஞ்சுடலாம். ஒரு முதலாளி எப்படி நடந்துக்கணும்ங்கிறத அவ்வளவு அழகா காட்டியிருக்கான். முதல்ல சொன்னா பகல் வேளையில தூங்காம இருக்கியா? கேள்வி ஆரம்பிச்சான் ராமன். இப்போ பகல் வேளையில தூங்காம இருக்கியா? மந்திரிகளை அடிக்கடி மாத்தாம இருக்கியா? வேலைக்காரர்கள் இடத்திலே அடியே சொல்லல. இப்போ ராமாயணத்துல இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ
மந்திரிகளை அடிக்கடி மார்த்தாமல் இருக்கிறாயா? வேலைக்காரிகளிடத்துல மரியாதையோட நடந்துக்கிறியா? அவர்களை கேவலப்படுத்தி நடத்தாத இருக்கியா? ராஜ்ய காரியத்தை வீட்டுக்கு வந்து பெண்களிடத்துல பேசாம இருக்கியா? இந்த மாதிரி நிறைய வேறெல்லாம் ராமன் கேட்டுட்டே போறான். பரதன் எதுக்கு பதில் சொல்லல? ஏன் பதில் சொல்லல? அவன் ராஜாவே இல்ல. அப்புறம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன என்ன லாபம்? பேசாம இருந்துட்டான். கடைசியா ராமன் கேட்டா, யாம் விருத்திம் வர்த்ததே தாத்த யாஞ்சன பிரபிதாமகா. நம்ம முன்னோர்கள் எப்படி நடந்தார்களோ, நம்ம தகப்பனார் எப்படி நடந்திருப்பரோ அந்த முறை மாறாமல் நடக்கிறாயா? கடைசி கேள்வி கேட்டான் பரதனை. அப்பதான் நிமிந்தான் பரதாழ்வான். ராமா, நீ கேட்ட 30 கேள்வியும் வியர்த்தம். இப்ப ஒரு கேள்வி கேட்ட பாரு, இது நியாயமான கேள்வி. அதை மாத்த நீ முற்பட்டாய், சரிப்படுத்தத்தான் நான் வந்திருக்கேன்னுட்டான் பரதன். இப்போ நீ என்ன மாத்த பார்த்த? இப்போ மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் நம் முன்னோர் வழி அன்று. நீ மாத்த பார்த்துட்டே, அதை சரிப்படுத்துறதுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன். ஏன்னா மூத்தவன் இருக்கிறச்சே யுவராஜ்யம் இன்னொருத்தம் பண்ணிக்கிறது கிடையாது. நீ அதை மாத்தி எனக்கு பட்டாபிஷேகம்னு வச்சா அது முன்னோர் மொழிந்த முறை அன்னே. நீ தான் மாத்தி நடக்க சொன்னேன், நான் சரிப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். உடனே நம்ம பூர்வாச்சாரியர்கள் அர்த்தம் காட்டினா, ராமன் தவறினாலும் ராமானுஜன் தவற மாட்டான்னுட்டார். ராமானுஜன்னா ராமனுக்கு தம்பி இல்லையோ, ராமனுக்கு தம்பி பரதன். ராமன் தப்பு பண்ணாலும் ராமானுஜன் தவற மாட்டான் அங்க அர்த்தம். சாம்பிரதாயிகமான அர்த்தம், ராமன் பகவானே தவறினாலும் சுவாமி ராமானுஜர் தவற மாட்டார்ங்கிறது அர்த்தம். அவன் என்னமோ சொல்லிட்டு போலாம், ஆனா ராமானுஜர் தான் தவறத்துக்கு மாட்டாளோ இல்லையோ. அதனாலதான் யாம் விருத்திம் வர்த்ததே தாத யாஞ்சன பிரபிதாமகா. ஜனகன் முதலான பெரியோர்களே நடத்திருக்க அர்ஜுனா, அதற்காகவானு பின்பற்றி நட என்ன ஒரு பெரியவனை எடுத்து உதாகரித்து காட்டினான். கர்மணேவக சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. அதற்கு மேலே 6.5 ஸ்லோகம், அதாவது 20வது ஸ்லோகத்தினுடைய பின்பாதியிலிருந்து 21, 22, 23, 24, 25, 26 ஒரு 6, இது ஒரு அரை. 6 ஸ்லோகத்திலே லோக சங்கிரகம் ஒன்னை விவரிக்க போகிறான் கண்ணன். முதல்ல லோக சங்கிரகம்னா இன்னதுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அதை பத்தி ஸ்லோகத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லோக சங்கிரகம்னா, இப்ப என்ன பார்த்து ஊர்ல ஒரு 4 பேர் நடக்கிறான்னு வச்சுப்போம். நான் முன்னோடியா இருக்கேன், இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு நான் தான் தலைவன். நான் எப்படி நடக்கிறேனோ அதே போல பின்னாடி இருக்கிறவாள்லாம் நடந்துருவா. அந்த நிலையில நான் இருக்கிறதா இருந்தா என்னால எது முடியுமோ அதை நான் அனுஷ்டித்து கொண்டு போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? என்னை பார்த்து யாரோ 4 பேர் பின்பற்றாளோ இல்லையோ, அவர்களால எது முடியுமோ அதைத்தான் நான் நடத்தி காட்ட வேண்டும். இதுக்கு லோக சங்கிரகம்னு பேர். என்னால எதெல்லாம் முடியறதோ நான் சொல்லிட்டே போனேன்னா, இந்த உபன்யாசமே எடுத்துப்போமே. இந்த உபன்யாசத்திலே எழுதி தாத்பரிய சந்திரிகை வச்சிருந்து, இப்ப தாத்பரிய சந்திரிகையினுடைய ஸ்லோகங்கள்லாம் வாசிக்க தெரியும், அதனுடைய பங்கி வாசிக்க தெரியும். அப்படியே வேகமா அதை பத்தி பேசணும். கர்மானா என்ன, விகர்மானா என்ன, அகர்மா என்ன, பரிசா பேசிட்டே போடுவோம். என்னத்தான் இருக்கும். உபன்யாசத்துல எல்லா அர்த்தத்தையும் சொன்னதாயிடும், எல்லாத்தையும் அடியேன்னு முடிச்சதாயிடும். அடியனுக்கு ரொம்ப திருப்தி ஆடும். வசந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம்னுட்டு வாஸ்தவம். திரும்பி போனா அடுத்த வருஷம் நீங்க கூப்பிட மாட்டேன்னு அவளுதான் மிஞ்சும். இப்போ என்ன சுவாமி ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருந்தார், நமக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு தோணிப்பட்டு நமக்கு இப்போ அவருக்கு தெரிஞ்சதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு எது புரியுமோ அதை நான் சொல்லணும். அதை எடுத்தா தான் உங்களுக்கு ஆசை ஏற்படுமே தவிர எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லி எந்த லாபமே கிடையாது. இப்போ ஒரு இடத்துல உபன்யாசக்கால் மாத்தி விடுறா. இப்போ நன்னா தெரிஞ்ச ஸ்ரீரங்கத்துல உபன்யாசத்தை கூப்பிட்டுருக்காள்னா சாதாரணமா பேச போறது இல்லை. அங்க எந்த நிலையில சொல்லலாமோ பேசி விடலாம். இப்ப திருவல்லிக்கேணி கூப்பிட்டுருக்காருன்னா 25 வருஷமா கார்பமாடு சுவாமி நாள்ல இருந்து கேட்டுட்டான். அங்க எந்த நிலையில சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடலாம். அதே ஏதோ ஒரு கிராமத்துல கூப்பிட்டுருக்கா, போய் நாங்க உட்காந்துருக்கோம்னா சாஸ்திரம் பிரம்மசூத்திரம் இப்படி சொல்லிட்டுன்னு போய் ஆரம்பிச்சோம்னா கேட்கவே போறது கிடையாது. அப்போ ஒருத்தன் முன்னோடியாக இருந்தால் அவனால் செய்ய முடிஞ்சதை அவன் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. பின்னாடி இருக்கிறவாளால எது முடியுமோ அதைத்தானே அவன் அனுஷ்டிக்க வேணும். இதுக்கு லோக சங்கிரகம்னு பேர். இதுதான் சுவாமி அழகா சாதித்தார். லோகஸ்ய சங்கிரகணம் ஏகீகிருத்திய ஸ்வீகரணம் அனுஷ்டாதே சமான அபிப்பிராயத்தையா. நான் ஒன்னு அனுஷ்டிக்கிறேன்னா என் அபிப்பிராயம் எங்கோட்டில பின்னாடி இருக்கிறவனால வர முடியணும். அப்படிப்பட்டதை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு தான் அனுஷ்டிக்கிறது லோக சங்கிரகம்னு பேரு. இது வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில விளக்கம் சொன்னார் லோக சங்கிரகத்துக்கு. சரி, இப்ப அது அர்ஜுனன் விஷயத்துல எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப கருத்து என்னன்னு தெரிஞ்சுட்டோம். முன்னாடி ஒருத்த நடக்கிறதா இருந்தா அவனை பார்த்து 4 பேர் பின்பற்றுவதாக இருந்தால் பின்னாடி இருக்கிறவனால எதை முடியுமோ அதைத்தான் முன்னாடி போறவன் செய்யணும். இது கருத்து. இப்போ இந்த கீதையில வித்து இப்ப கண்ணன் அர்ஜுனன் இடத்துல பார்த்தோம்னா அர்ஜுனனை பார்த்து ஊர் முழுக்க நடக்கும். ஏன்னா ராஜாவே அர்ஜுனன் தானே, தான் கத்திரியன். இப்போ நாளைக்கு நாட்டை ஆள போறவனே அர்ஜுனன் தான். அப்ப அந்த அர்ஜுனனை பார்த்து தானே பின்னாடி வர்றவாள்லாம் நடப்பா. அர்ஜுனனால ஞான யோகத்தை பண்ண முடியறதுன்னே வச்சுக்கோ. இத்தனை நாளி பாய்ச்சினது ஞான யோகத்துக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது, விட்டுடு. ஜனகரே அதைத்தான் பண்ணிருக்காருன்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்போ உனக்கு ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்குன்னே வச்சுமா அர்ஜுமா. இதுக்கு அபியுபகமவாதம்னு பேர். அபியுபகமவாதம்னா உன் வழியே வச்சுப்போமே.
ஓம் வாதப்படியே எடுத்துப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையோ, ஓம் வாதப்படியே வச்சுப்போம். அர்ஜுனா ஞான யோகத்தை உன்னால பண்ண முடியறதுன்னே வச்சுக்கோ. நீ பண்றதை பார்த்து 4 பேர் பின்னாடி வருவாளோ இல்லையோ, அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அவளும் ஞான யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிப்பா. ஏன்னா நீ ஞான யோகத்தை பண்ணியோ இல்லையோ, பின்னாடி இருக்கிறோம் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா அவனுக்கெல்லாம் இதுக்கு சக்தி கிடையாது. உனக்கு சக்தி இருந்திருக்கலாம், பின்னாடி வர்றவனுக்கு அதுல சக்தி கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கொஞ்ச நாள் பண்ணி பார்த்துட்டு பண்ண முடியாதுன்னு விட்டுடுவான். ஞான யோகத்தை பண்ண முடியாதுன்னு விட்டா என்ன ஆகும்? இப்போ ஆத்ம சாட்சா்காரமும் கிட்டாது, மறுபடியும் ஜென்மா எடுத்து கர்மயோகத்தையும் ஆரம்பிச்சாகணும். அப்போ என் பின்னாடி வந்தவாளை தவறான வழி நடத்தினேங்கிற பெரிய பாப்பம் இப்ப எனக்கு வந்துருமா இல்லையா? இப்ப அர்ஜுனனை பார்த்து கண்ணன் கேட்கறான், ஒன்னும் நீ என்ன ஆரம்பிச்சியோ அந்த வேலை நடக்கல, இது முதல் தப்பு. ஏன்னா ஞான யோகத்தை அனுஷ்டானம் பண்ணி பின்னாடி வர வைக்கணும்னு பாத்தியோ இல்லையோ, அதுவே படுத்து. ரெண்டாவது, அவன் பண்ணாதனால பாவம் வேற இப்ப உனக்கு வந்து சேர்ந்துடுது. இதுக்கு தான் லோக சங்கிரகம்னு பேர். ஆக லோக சங்கிரகம் ஏவாபி சம்பஷத்து கர்த்து மருகசி. லோக சங்கிரகம் ஏவாபி சம்பஷன். இது நமக்கு ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாம எந்த வேலையில எங்க இருந்தாலும் சரி, கீழே இருக்கிறவாள் இடத்துல எவ்வளவு எதிர்பார்க்கணும்னு இது சொல்லி கொடுக்கறது. என்ன நமக்கு எனக்கு தெரியும் சுவாமி, நான் ஏதோ படிச்சிருக்கேன், நான் ஏதோ வேலைக்கு பார்ப்பேன். இது நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்பா கீழே இருக்கிறவாள்கிட்ட. அவளுக்கு எவ்வளவு முடியும்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டான். இது எனக்கு தெரியுமே என்னாட்டையும் இவா பண்ணல, என்னாட்டையும் இவா பண்ணல இப்படின்னு கேட்டே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே மாட்டான். அவனால எத்தனை முடியுமோ அதை தட்டி கொடுத்து மெதுவா அவனை வசத்துறதுக்கு பாக்குறமே தவிர, என் நிலையில இவன் வேலை பாக்குற, அதனாலதானே நீர் அந்த நிலையில இருக்கீர். இல்லன்னா உமக்கு அந்த இடத்தையே கொடுத்துருக்க மாட்டோம். எத்தனை நாள் ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஆயிட்டாள்னா, உபன்யாச கால இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம், தென்னவள்ள நீங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கலையே, நீங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கலையே நான் சொல்லவே கூடாது. என்ன ஆகும்னா, நீங்கள்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க வந்து சொல்ல. அதனால தெரிஞ்சுக்கிறவா தெரிஞ்சின வரையும் இருக்கணும், சொல்றவன் சொல்ற வரையும் இருக்கணும். ஓரளவுக்கு முயற்சி எடுத்து முன்னுக்கு கொண்டு வர பார்க்கிறமே தவிர, எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சவனா ஆயிர போறான. அப்ப ஏதோ கேட்டு கர்மாவை தொலைக்க நீங்க வந்திருக்கு, சொல்லி கர்மாவை தொலைக்க அடிய வந்திருக்கேன். எல்லாரும் இந்த நிலையில தான் இருந்திருக்குமே தவிர, அதனால முன்னாடி போறவன் பின்னாடி வருவனால முடிஞ்சதை மட்டும் செய்யணும். இது ஒரு தாய் தந்தைக்கும் மகனுக்கும் கூட பொருந்தும். தாப்பனாரும் தாயாரும் பெரிய ஞானிகளா இருக்கா, நல்ல ஆச்சார நுட்டானத்தோட இருக்கலாம். அதெல்லாத்தையும் பிள்ளைகிட்ட நாம எதிர்பார்க்கணும்னு ஆரம்பித்தோம்னா, அந்த பிள்ளை இந்த நிலையை தாண்டித்தான் நாமும் வந்திருக்கோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு பேச ஆரம்பிப்பா. அந்த பிள்ளை அடுத்து என்ன சொல்லும்? உன் வயசுல எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் எவ்வளவு பெரியவாள் ஆயிட்டா தெரியுமா, அதை நீ ஆலையேன்னு கேள்வி கொட்டுடும். ஏன்னா உன் வயசுல நான் எப்படி இருந்தேன்னு கேட்டா, இதே வயசுல எத்தனையோ மகாத்மாக்கள் எவ்வளவு பெரியவாள் ஆயிட்டா. சுகாச்சாரியர் 16 வயசுல சுகர் ஆயிட்டார், நீ ஆயிட்டியா நம்மளை பார்த்து கேட்டு கொடுத்துனா. அதனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப அதுக்கு என்ன முடியுமோ அதை புரிந்து கொண்டு அந்த நிலையிலேந்து தான் முன்னுக்கு வர பார்க்கணுமே தவிர, எனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணுன்னு சொல்லவே கூடாது. இது தாய் தாப்பனார் பிள்ளைக்கும் ஒக்கும், இது முதலாளி தொழிலாளிக்கும் ஒக்கும். யாரும் இதை நடைமுறைப்படுத்தலாம். லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கருத்து மர்கசி. ஆக லோக சங்கிரகம் சம்பஷன் அப்படி லோக சங்கிரகத்தை பார்த்தாலும் கர்த்து மர்கசி, நீ கர்மயோகத்தை தான் அனுஷ்டிக்க வேண்டும் என லோக சங்கிரகத்தை பத்தி தெரிவித்தான். இது முதல் பாதி ஸ்லோகம். லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கர்த்து மர்கசி. அதுக்கு மேலதான் லோக சங்கிரகத்துல பின்னாடி யார் பின்பற்றுவான்னு தெரிவிக்கிறான். யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டன்னா உயர்ந்தவனோ இல்லையோ, உயர்ந்தவனாக யார் இருக்கிறானோ, அதாவது எல்லாராலும் புகழப்படுபவன் வச்சுங்கோ. இந்த இடத்துல 3 விஷயம் எடுத்து காட்டினார். ஒருத்தன் பிரசஸ்யன், பிரசஸ்தரன், பிரசஸ்தமன் என்று 3 நிலை சொல்லியிருக்கார். பிரசஸ்யன்னா சாஸ்திரங்கள் எல்லாம் நன்னா அறிஞ்சவன் புகழப்படுகிறான். பிரசஸ்தரன்னா சாஸ்திரங்கள் அறிந்து அதன்படி நடக்கிறான்னு புகழப்படுகிறான். 3வது அதன்படி எல்லாரையும் நடத்துகிறான்னு ஊர் முழுக்க தெரிஞ்சு புகழப்படுறான் இல்லையோ. இது 3 விதமா சொல்லுவார்கள். ஆச்சாரியனே இருக்காரே, ஆச்சாரியர்கள்ல 4 விதம் உண்டு. முதல் விதமான ஆச்சாரியர் சொல்லுவர், 2வது ஆச்சாரியன் விளக்குவர், 3வது வித ஆச்சாரியன் நடத்தி காட்டுவர், 4வது வித ஆச்சாரியன் நம்மையும் நடத்திடுவர். ஆச்சாரியர்கள்ல 4 வகை. இப்போ முதல் ஆச்சாரியன்னா, இப்போ வாத்தியார் சுவாமிகிட்ட போறோம், பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்க போறோம். சில வாத்தியார்லாம் சொல்லிட்டு போடுவா 2 2 4 சொன்னதோட சரி. சில பேர்லாம் விளக்குவா 2 2 4 1 3 4 3 1 4 0 4 4 4 0 4 இது விளக்குறதுன்னு அர்த்தம். அடுத்து விளக்குவர் தானே நடத்தி காட்டுறதுன்னா, இது பாத்தீரா, இது 1 இது 1 இது 1 சேர்த்தோம்னா எப்படி 2 2 4 1 1 2 இது 2 கிடைச்சிருத்துன்னு வரும். அதே இன்னும் நல்ல வாத்தியாரா இருந்தா இந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ 1 எடுத்துக்கோ, நீ 1 எடுத்துக்கோ, 2 பேரும் சேர்த்து பாருங்க எத்தனை வருதுன்னு கேட்பார். அப்ப 4 விதமா எடுத்தா, சொல்லிட்டு போறவர், விளக்கிட்டு போறவர், நடத்தி காட்டுறவர், நடத்த வச்சுடுறவர். இது ஆச்சாரியர்கள் 4 வகை. இப்போ கண்ணன் சாதிக்கிறான், யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, அந்த மாதிரி உயர்ந்தவர்களா இருந்தா அர்ஜுனா
உலகம் முழுக்க பின்னாடி வர ஆரம்பிச்சிரும். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டன் உயர்ந்தவன். எத்யத் எதை தனக்கு சரியாக அனுஷ்டிக்க